தென்கிழக்கு வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியிருக்கிறது. அது பற்றிய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரகுவரன். தென்கிழக்கு வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாறியிருக்கிறது. இந்த புயலுக்கு வர்தா என்று பெயரிடப்பட்டுள்ளது. சுமார் விசாகப்பட்டினத்திலிருந்து 1090 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள இந்த வர்தா புயலின் காரணமாக வரும் 4 நாட்களில் ஆந்திரா மற்றும் கடலோர பகுதிகளில் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வரும் 4 நாட்களில் இது வடக்கு பக்கமாக திரும்பி ஆந்திர கடற்பகுதியில் 12ஆம் தேதி அன்று கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கருதப்படுகிறது. மேலும் ஏற்கனவே ஏற்பட்ட இந்த நடா புயலின் காரணமாக ஓரளவு மட்டுமே மழை எதிர்பார்த்த நிலையில் இந்த புதிய புயலின் காரணமாக ஆந்திரா, ஒரிசா மற்றும் வட தமிழக, சென்னை போன்ற பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் ரகுவரன். வர்தா புயல் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் சின்னமாக மாறியிருப்பதால் புதுச்சேரியில் காலை முதலே மழை பெய்து வருகிறது. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் பெரும்பாலான மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. ஆழ்கடலுக்கு சென்ற மீன்பிடி படகுகள் கரைக்கு திரும்பிய வண்ணம் உள்ளன.